எந்நாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனைய செல்வர்களே, சிவன் என்பதை அறியாமையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சிவனுடைய அருளை பெற்று சிவத்தொண்டை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த மாங்கல்யமானது என் தாயாரின் மாங்கல்யம். என் தாயாருக்கு என் தகப்பனார் கட்டிய மாங்கல்யம். எங்கள் தகப்பனார் காலமாகி 7 மாதங்கள் ஆகின்றன. அவருக்கு வயது 96. ஆதலால் இந்த மாங்கல்யத்தை குங்குளியக்கலைய நாயனார் தன் மனைவியின் மாங்கல்யத்தை வைத்து குங்குளியம் போட்டார். ஆகையால் இன்று உண்மையான குங்குளியம் யாரும் போடுவது இல்லை. அப்படி உண்மையான குங்குளியம் இறைவனுக்கு யார் போடுகிறார்களோ, அந்த குங்குளிய தூபத்தை யார் போடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாங்கல்யத்தை அனைத்தையும் கொடுத்துவிட விருப்பமாக இருக்கின்றேன். விருப்பமுள்ளவர்கள் என்னிடம் அணுகலாம். ஆனால் உண்மையான குங்குளியம் போடாமல் புகை வருகின்ற குங்குளியத்தை போட்டு சுவாச சக்தியை கெடுக்கின்ற தசாகம், மட சாம்பிராணி இவைகளை போட்டால் கொடுக்கப்படாது. உண்மையான இறைவனுக்கு மனம் மகிழக்கூடிய மனிதர்கள் சுவாசம் கெடுக்காமல் ஆக்சிஜனை சுவாசிக்கின்றவர்கள் புகையை சுவாசிக்கின்ற வேண்டியதாக உள்ள மட சாம்பிராணியை போடாமல் உண்மையான மேன்மையான மனம் ஊட்டியாக இருக்கின்ற, மனம் மகிழத் தரக்கூடிய, மனதுக்கு அமைதியை தரக்கூடிய, சுவாசத்தை கெடுக்காமல் இருக்கின்ற குங்குளியத்தை யார் போடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மாங்கல்யத்தை அப்படியே ஒப்படைக்கப்படும். அவர்கள் விற்று உண்மையான குங்குளியத்தை வாங்கி போட்டுக்கொள்ளலாம். இதனுடைய மதிப்பு என்ன என்று அறிந்து கொள்கின்றவர்கள் அறிந்து கொள்ளலாம். இது எத்தனை பவுன் என்று கூட நாங்கள் போட்டு பார்க்க மாட்டோம், அப்படியே கொடுத்து விடுவோம். ஆனால் உண்மையான குங்குளியம்தான் என்று எங்களிடம் வாதாடினால் அதை டெஸ்ட் அடித்து பார்ப்போம். இந்த குங்குளியம் மக்கள் சுவாசத்துக்கு உட்பட்டது, இறைவனுக்கு ஏற்பட்டது, எந்த விதத்திலும் மன அமைதி கொடுக்கக்கூடியது அல்ல, சுவாசத்துக்கு நெடிய தரக்கூடியது அல்ல, லங்ஸை பாதிக்கப்படக்கூடியது அல்ல என்று சர்டிஃபிகேட் வந்தால் அதை கொடுத்து விடுவோம். இல்லை என்றால் நாங்களே முன்னின்று உண்மையான குங்குளியத்தை வாங்கி இலப்பம் சொல்லி அவர்களுக்கு ஒப்படைப்போம். இந்த மாங்கல்யத்தை விற்று குங்குளியம் வாங்கி ஒப்படைப்போம், குங்குளியம் ஓட வைப்போம். நன்றி, வணக்கம். சிவாயன்.